வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளி தமிழர்களுக்கானது, தமிழ் மக்களுக்கானது, தமிழுக்கானது, தமிழ்நாட்டினுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றியே பேசுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு. வரி குறைப்புனால என்னென்ன வரும்னு அப்புறம் பார்க்கலாம். வரி குறைப்புனால பிரதமர் என்னென்ன பேசியிருக்காரு, நிதியமைச்சர் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாட்டின் வளர்ச்சியை அதிகப்படுத்துமா ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, வணிகத்தை எளிதுபடுத்தும். ரெண்டாவது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பண்ணிட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு 2.5 லட்சம் கோடி 2.5 லட்சம் 2.5 லட்சம் கோடி பொதுமக்கள் கையில் பணம் முழங்கும் அப்படின்னா, அந்த மாதிரி 2 லட்சம் கோடி சொன்னாங்க, அவர் 2.5 லட்சம் சொல்லியிருக்காரு, லட்சம் கோடி சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீபாவளி பரிசு. ஜிஎஸ்டி குறைச்சது தீபாவளி பரிசு எப்படி வருங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, உள்நாட்டு பொருட்களை உபயோகப்படுத்துங்கள். உள்நாட்டு பொருட்களை கௌரவமாக வியாபாரிகளை விற்க சொல்கிறாரு, கௌரவமாக வாங்க சொல்கிறாரு. ரைட்டு. தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு நாட்டு மக்களுக்கு கொடுங்க. தரம் இருந்தால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா வியாபாரமாகும். இது ஒரு பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி என்னமோ முந்தா நாள் தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி, இவர் வந்த உடனே ஜிஎஸ்டி குறைச்ச மாதிரியே பேசுகிறாரு. அப்படி தானே பேசுகிறாரு. இப்போது எத்தனை ஸ்லாப் இருக்குது? 1 2 3 4 5 ஸ்லாபு, 6 ஸ்லாப் மொத்தம் இருந்தது 6 ஸ்லாப் இருந்ததை இப்போது 2 ஸ்லாபாக குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2 ஸ்லாபாக குறைக்கல, மொத்தம் 4 ஸ்லாபாக குறைச்சிருக்காங்க. இந்த 0% ஒன்று இருக்குது, 0% பால் முதலிய பொருட்களுக்கு 0%, 0% ஒன்று இருக்குது, 5% ஒன்று இருக்குது, 18% ஒன்று இருக்குது, 20% ஒன்று இருக்குது. சாரி, 18 ஒன்று, 40 ஒன்று. 40ங்கிறது ஒரு சின்ன பொருட்களுக்கு மட்டும் விதிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுக்காக இவங்க தீபாவளி பரிசுங்கிறாங்க, சுதேசிங்கிறாங்க, சொந்த நாட்டு பொருட்களை உபயோகிக்க சொல்கிறாரு, நாட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்குங்கிறாரு, சந்தை வணிக சந்தை எளிமைப்படுத்தப்படும், எளிமைப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க. இவர் எப்போ சொல்லணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி முதல்ல போட்டதுக்கு அப்போயே சொல்லியிருக்கணும், இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அப்போது 8 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஜிஎஸ்டி இப்போ 8 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆகுது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு தான் ஜிஎஸ்டி முதல்ல அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி. ஜிஎஸ்டி கொண்டு வரணுங்கிறது காங்கிரஸோட கான்செப்ட். உலகம் பூரா இருக்குது, நம்மளும் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு. அதை கொண்டு வர முடியாமல் அந்த காங்கிரஸ் கொண்டு வரலாம், ஆனால் பிஜேபி கொண்டு வந்துச்சு. 2014 ஆட்சிக்கு 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். ஜிஎஸ்டி இன்னைக்கு 8 வருடம் 2 மாதங்கள் ஆகியிருக்குது. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நாட்டின் வளர்ச்சி எளிதுபடுத்தப்படும், வணிக சந்தை எளிதுபடுத்தப்படும், நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கும், தீபாவளி பரிசு, உள்நாட்டு பொருள், என்னமோ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முத தீபாவளி வர மாதிரியும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபாவளி வரும்போதெல்லாம் இவர் ஆட்சியில் இல்லாத மாதிரியும், என்னமோ காங்கிரஸ் கவர்மெண்ட் போன வருஷம் போட்ட ஜிஎஸ்டியை இந்த வருஷம் இப்போ முந்தா நாள் தான் பதவி ஏற்றுக்கிட்டு உட்காந்தோடனே ஒரு ஜிஎஸ்டி குறைச்ச மாதிரியும். என்னங்க கேவலமான உருட்டா இல்லை? ஜிஎஸ்டி குறைச்ச ரைட்டு, ஜிஎஸ்டி யார் போட்டது? இந்த 18%, 20%, 13%, 0%, 5, 12, 18, 28, 40 இந்த ஸ்லாப்லாம் போட்டது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டா? நீ தானே போட்ட. நீயும் அந்த அம்மாவும் தானே சேர்ந்து போட்டீங்க. அப்போ நீங்களே போட்ட வரியை நீங்களே குறைக்க, இது எப்படி தீபாவளி பரிசு வரும்? ஏன் இப்போ தான் முத தீபாவளி வருதா? 2017க்கு அப்புறம் தீபாவளி இன்றைக்கி தான் முத வருதா? என்னையா அப்படி உருட்டுறீங்க? உருட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு நான் லூசு பயல்களாட்டம் தெரியுதா, இல்லை கேன பயல்களாட்டம் தெரியுதா? இப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டினால் நிறைய நிறுவனங்களுக்கு அதனுடைய பொருட்கள் விற்கப்படாமல் விற்காமல் இருந்துச்சு. அப்படியே விற்றுருந்தாலும் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஒரு டிவி கடையில் இப்போ ஜிஎஸ்டி அதிகரிப்பால்
15% சாரி ஜிஎஸ்டி அதிகரிப்பால் 10% வியாபாரம் நடக்குது, 15% வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இப்போ 30%, 40%, 50% வியாபாரம் நடக்கும். இதுக்கு தான் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணும்னு ஜிஎஸ்டி குறைக்கல. நிறுவனங்கள்ட்ட, கம்பெனிகள்ட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான பொருட்கள விக்கணும். அவர்களுக்கு லாபம், கொள்ளை லாபம் அவங்க ஈட்டணும். அதனால தான் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரினால அந்த கம்பெனிகளுக்கு வந்து லாபமே தவிர நட்டம் இல்ல. ஜிஎஸ்டி வரி எங்கே போகுது? அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் அது என்னது சேவைத்துறையா? ஆமாம். இது வந்து என்ன என்ன பண்ணுது அப்படின்னா, அரசாங்கத்துக்கு போகிற வரி தான் குறையுதே தவிர, அவர்களுக்கு போகக்கூடிய லாபம் போய்க்கிட்டே தான் இருக்கும். டிவிகளுக்குள்ளான லாபம் டிவியில் அந்த எந்தெந்த பொருளுக்குள்ளான அந்த லாபம், மார்ஜின் லாபமோ அது போய்க்கிட்டே தான் இருக்கும். ஜிஎஸ்டியை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி ஒன்றிய அரசுக்கு அவன் கட்டுறான், கம்பெனிக்காரன் கட்டுறான். அது மட்டும்தான் குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி அவனுடைய லாபமெல்லாம் குறையாது. இப்போ வியாபாரம் அதிகரிக்கிறதுனால இப்போ 10% டிவி விற்ற கடையில் இன்றைக்கி 50% விற்கிதுன்னா இந்த 40% அவனுக்கு லாபம். நமக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதனால் பலனடைய போகிறது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய டிவி தயாரிப்பாளர்கள், தயாரிப்பு இதில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் லாபம் அதிகமே தவிர நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வரி இருந்தாலும் வாங்க தான் போகிறோம், இல்லாட்டினாலும் வாங்க தான் போகிறோம். நமக்கு வாங்கி ஆகணுங்கிற தேவை. பெரும்பாலான பொருட்கள் 12% 12%லேருந்து 5% வந்திருக்குது. இந்த பெரும்பாலான பொருட்களில் இந்த 5% வரிக்குள்ளேயே கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லா தேவைகளும் கிட்ட 3/4வாசி தேவைகள் நிறைவேற்றப்படும், 80% தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதற்குள்ளான வரிகளெல்லாம் குறைச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையே 8 வருஷம் நல்லா ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கொள்ளையாக ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் கோடி, ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் கோடி, ஒரு மாதத்துக்கு 80 லட்சம் கோடி, 90 லட்சம் கோடின்னு ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாங்க ஆவரேஜாக வச்சுக்கிட்டா. இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை சம்பாதிச்சாங்களே, இந்த 8 வருஷமாக சம்பாதிச்சாங்களே, அப்போ எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க இந்த 8 வருஷம் 2 மாதத்தில்? அப்போ ஏன் இதெல்லாம் வந்து தீபாவளி பரிசுங்கிறதெல்லாம் இப்போ மட்டும்தான் தெரியுதா? இத்தனை வருஷம் தீபாவளி கும்பிடலையா? நம்ம கொண்டாடலையா? சாமி கும்பிடலையா? தீபாவளி பண்டிகையை நம்ம சிறப்பாக கொண்டாடலையா? அப்போல்லாம் அதுக்கு ரெட்டிப்பு செலவு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலையா? அது புத்தியில் தோணலையா? இப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வழி? நிறுவனங்கள் லாபம் அடையணும், மக்களுக்கு வந்து மக்களை ஏமாற்றணும். இதானே? எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? பீகார் எலெக்ஷன் வருது, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, கேரளாவில் எலெக்ஷன் வருது, மேற்கு வங்கத்துலேயும் எலெக்ஷன் வரும் போல் தெரியல. 4 மாநிலங்கள் என்னமோ எலெக்ஷன் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அது ஒன்று. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பழைய கூடி கதவை திராடின்னு திருப்பி மறுபடியும் வேதாளம் முருகமரம் ஏறினாலும் ஏறலாம். சொல்ல முடியாது. இப்போ 2 ஸ்லாபாக குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் இப்போ 2 ஸ்லாப் இல்லை, 4 ஸ்லாப் இப்போ இருக்குது. 0%, 5%, 18%, 40%. இந்த 40 38 வாய்ப்பு இருக்குது, 40 42 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0% வந்து 0% அப்படிங்கிறது வந்து 0.2% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1% 2% போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மறுபடியும் பரிசீலனை பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கூட்டம் கூடுவாங்க. அப்போ அதில் பேசுவாங்க, அதில் முடிவெடுக்கப்படும். மத்திய அரசுக்கு வேணாம், மக்களை வதைக்கணும் அப்படின்னா இதில் ஓட்டு போடணும் அப்படின்னா இப்போ ஓட்டு திருட்டு இனிமேல் திருட முடியாது. ஓட்டு திருட்டு இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி நெருக்கிறாரு. மேலே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை. அதனால் இனிமேல் ஓட்டை திருட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா எலெக்ஷனை ஜெயிக்கணும். எலெக்ஷனை ஜெயிக்கிறது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். மக்கள்கிட்ட நல்ல ஜிஎஸ்டி குறைக்கணும். இதுதான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இந்திய திருநாடு நல்லா இருக்கணும், இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு கிஞ்சித்தும் அவங்களுக்கு ஆசை இல்லை, அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இருந்திருந்தால் என்னைக்கு ஜூலை மாதம் 17வது வருஷம் ஜிஎஸ்டி 1ஆம் தேதி போட்டாங்களோ அன்னைக்கே இதெல்லாம் எதுக்குப்பா 18 28ன்னு மக்கள் வாழ்கிறதா இல்லை சாகுறதாப்பா? எதுக்குப்பா இவ்வளோ போடுறீங்க? குறைங்கப்பா. அந்த ஃபைனான்ஸ் அந்த குழு அந்த கமிட்டி மொத்தமாக கூப்பிடு, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? 12%, 20%, 28%, 40%. மக்கள் வாழ்கிறதா வரி கட்டுறதாயா? இப்படி வரி கட்டினா எப்படியா மக்கள் வாழ முடியும்? ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கீங்களா? ஒரு வார்த்தை கண்டிக்கல. 10 கூட்டம் போட்டுங்க, 14 கூட்டம் போட்டீங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம், அந்த கூட்டத்திலாம் போட்டு கடைசியில் எலெக்ஷன் வர நேரத்தில் இனிமேல் நம்ம ஜெயிக்க மாட்டோம், இனிமேல் ஓட்டை திருட முடியாது, ஓட்டை திருடலாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒத்த காரணத்தினால
இப்போ ஜிஎஸ்டியே குறைச்சிருக்க. அது இல்லாமல் உனக்கு வேறு பலு வேறு அதிகம். அமெரிக்காவிலேருந்து குறையிறான், உலக நாடுகள் குறையுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இருந்து இப்போதைக்கு நம்ம நல்ல பேர் வாங்குவோம் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி குறைச்சிருக்க. மற்றபடி ஜிஎஸ்டி மக்கள் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உனக்கோ உங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கோ 2 பேத்துக்குமே கிடையாது. இதுதான் உண்மை. அதிகப்படியாக தேங்கி நிற்கக்கூடிய நிறுவனங்களில் தேங்கி இருக்கக்கூடிய பொருள்களை விற்கணும். நிறுவனங்கள் அதிக லாபம் கொடுக்கணும். அந்த நிறுவன லாபத்தை சம்பாரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியை பிஎம் கேர் ஃபண்டு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பிஜேபி கட்சி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் உள்ளடி வேலையெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் இதெல்லாம் யோசிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். அதனால் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.